ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மீன் கேர்ள்ஸ். இது ஒரு கம்மிங் ஏஜ் அடல்ட் காமெடி மூவி. ஹை ஸ்கூலில் படிக்க 4-5 பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு ஈகோ வர ஆரம்பிக்குது. இந்த ஈகோனாலேயே அவங்க ஒருத்தவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் இந்த ஈகோ எங்கே போய் முடிஞ்சுச்சு, இதுக்கு நடுவில் நடந்த ஃபன்னான மொமெண்ட்ஸில் என்ன, இதை சொல்கிற ஒரு படம் தான் மீன் கேர்ள்ஸ். இது இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஃபன்னான மூவி. சொல்லப்போனால் அமெரிக்காவோட இந்த படத்தை பற்றி இந்தியாவில் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு காரணம் இந்த படத்தில் வச்சுக்கிற அவந்திகாங்கிற பொண்ணு. இந்த பொண்ணை நிறைய பேர் சின்ன வயசில் ஃபார்ச்சுனரில் பார்த்துருப்போம். அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. இதனால் இந்த படம் பற்றி ஒரு டாக் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷம் அதிகமாக கலெக்ஷன் பண்ண படங்களில் இந்த படம் ஒன்று. சரி, இப்போ வாங்க மீன் கேர்ள்ஸுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தில் ஸ்டார்டிங்கே நம்ம ஹீனாலும் கேடியை காமிப்பாங்க. கேடு சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போனதே இல்லை. ஏன்னா அவங்க அப்பா அமெரிக்காவிலேருந்து வேலை விஷயம் ஆப்பிரிக்கா வந்துருப்பார். அதனால் சின்ன வயசுலேருந்தே இவ ஹோம் ஸ்கூலில் படிச்சுருப்பா. இப்போ இவங்க எல்லாரும் திரும்ப அமெரிக்கா போகிறாங்க. இதனால் நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஹீனுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டுருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் அவள் ஸ்கூல் பக்கமே போனதில்லை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கூட அவளுக்கு தெரியாது. எப்படி புது ஆட்களோட பழக போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடு போவா. சரி, எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க, ஃபன்னாக இருப்பாங்கன்னு நினச்சி அங்கே போவா. பட் அங்கே போய் பார்த்தா ஸ்கூலு வித்தியாசமாக இருக்குது. ஒரு சார் வந்து, ஹாய் கைஸ், இந்த பொண்ணோட பேர் கேடி, கெனடாலேருந்து வந்திருக்கா. இவ்வளோ இதுக்கடுத்து இங்கே தான் படிக்க போகிறான்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து சீட்டில் உட்கார போகிறா. பட் யாருமே இவ்வளோ சீட் தர முடிக்கிறாங்க. இதை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த கிளாஸ் ஃபுல்லாக அவள் தரையில் உட்காந்துருப்பா. அதுக்கடுத்து பார்த்தாலும் ஸ்கூலில் எப்படி பிஹேவ் பண்ண கூட தெரில. கிளாஸ் நடக்கிறப்ப பாதியில் அங்கே எழுந்து போவா. ஏமா எங்கே போகிறேன்னு கேட்டால், சார் அர்ஜென்ட் பாத்ரூம் வருது, அதான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப, ஏமா பரவச்சுட்டு கேட்டு போக தெரியாதா, இங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்கார வச்சுருவாங்க. இந்த ஸ்கூலோட என்விரான்மெண்ட் அந்த பொண்ணு ரொம்ப புதுசாக இருக்குது. இதனால் யார் கூட பழக முடியல. சரி, லஞ்ச் சாப்பிட போனால் யாரும் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. இருக்கிற சீட்லாம் அடைச்சி உட்காந்துக்குவாங்க. இதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிரும். வேறு வழி இல்லாமல் டாய்லெட்டில் உட்காந்து அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருப்பா. இதெல்லாம் அங்கே இருக்கிற ஜானஸ் ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு நம்ம மீனை பார்க்க பாவமாக இருக்குது. இவளே பாத்ரூம் பே, ஹே என்னோட பேர் ஜானஸ், இது கேட்டு நானோட புது ஃப்ரெண்டு, நீ எங்களோட தாராளமாக பழகலாம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம மீன் செம்மாப்பே போயிருது. ஸோ நம்ம ஹீரோயின் ஜானஸ்க்கு இந்த பொண்ணோட பழக ஆரம்பிக்கிறா. கூடவே டேமின்னு ஒரு பையனும் இருப்பான். இவன் இருக்கே. இவங்க 3 பேர் உட்காந்து இந்த ஸ்கூலை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்த்தியா, இந்த ஸ்கூல் நிறைய கேங்கு இருக்குது. இது முட்டா பீஸ் கேங்கு, இது மொட்டை பீஸ் கேங்கு, அது பார்த்தியா எப்போ சாப்பிட்ற கேங்கு, இதெல்லாம் விட முக்கியமாக இன்னொரு கேங்கு இருக்குது. அந்த கேங்கோட பேர் பிளாஸ்டிக்கு. அதில் மொத்தம் 3 பொண்ணுங்க தான். ஃபஸ்ட்டு கரண்கிறவ இவ்வளோ சுத்தம் மூளையாக இருக்குது. நான் பார்த்தாலே முட்டாளான பொண்ணுனா அது இவ தான் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பொண்ணை பார்க்குறப்ப பார்த்தா ஸ்டார் இருக்கும்ல, அதை மூக்குள்ளே சொருகி அதோட ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. ஆரஞ்சு ஸ்பெல்லிங் கேட்டால் அது கூட ஸ்பெல்லிங் தெரியாது. அந்தளவு தத்தி. அடுத்திருக்க பார்த்தியா, இவ பேர் கிரச்சன், ஒரு பணக்கார பொண்ணு. பட் இருந்தாலும் இவ்வளோ ஒரு அடிமையாக தான் இந்த கேங்கில் இருக்கா. இதோட முக்கியமாக ஒரு பொண்ணு இருக்கா. அவளை பற்றி சொல்கிறப்ப பார்த்து எல்லாருக்கும் பயம் ஆரம்பிச்சிருது. அந்த இடமே நடுங்கிற மாதிரி இருக்குது. இவ தான் ஸ்கூலில் இருக்கிற ஒரு டெரர் பீஸு. இந்த பொண்ணோட பேர் ரெஜினா. இவ தான் அந்த பிளாஸ்டிக் கேங்கோட லீட்ரு. அந்த 2 பேரையும் இவ தான் ஆட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இதான் அந்த பிளாஸ்டிக் கேங்குன்னு சொல்கிறப்ப இவன் அந்த பொண்ணையை பார்த்துட்டு இருப்பாள். அப்போ அந்த ரெஜினா நம்ம மீனை பார்த்துறா. ஹே, நீ தான் அந்த புதுசாக அந்த பொண்ணா, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக தான் இருக்க, நீ வேணா எங்கள் கேங்கில் ஜாயின் பண்ணிக்கோ. எங்கள் கேங்கில் ஜாயின் பண்ணிட்டேன்னா நீ எப்போ எங்களோட தான் உட்காந்துருக்கணும். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்குறப்ப லைட்டில் பயமாக இருக்கும். நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவ பாட்டு அங்கே வந்துடுவா. சரி, அதுக்கடுத்து ஜானஸ் கூட பேசிகிட்டு இருப்பா. ஆமாம், அந்த ரேச்சலை பார்த்தில்ல, என்ன சொன்னால் கேட்குறப்ப, ஹே நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாதுப்பா, ரேச்சல் நம்ம நல்ல பொண்ணாக இருக்கா, நீ சொல்கிற மாதிரி கெட்ட பொண்ணு இல்லைன்னு சொல்கிறப்ப போன தெரியுண்டி. ஸ்கூல் படிக்கிறப்ப கூட ஜானஸ்க்கு ஒரு சம்பவம் பண்ணா, அதை சொல்லலான்னு கேட்குறப்ப ஜானஸ்க்கு வந்துடுது. ஹே டேமியன், அதை போய் சொல்லாத, அதை அப்புறம் சொல்லிக்கலன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டே இருப்பா. நம்ம ஹீரோனுக்கு அந்த ரெஜினா பற்றி அவ்வளோக்கா தெரில. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம கிளாஸுக்கு வந்துருப்பா. நம்ம மற்ற சப்ஜெக்டை விட மேக்ஸ் நல்லாவே பிடிக்கும். அதனால் மேக்ஸ் கிளாஸில் மட்டும் எல்லா கொஸ்டினுக்கும் பட்டு மட்டும் ஆன்சர் பண்ணிகிட்டு இருப்பா. இது பார்த்து ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஆரன்னு ஒரு பையன் இருப்பான். அவன் திரும்பி நம்ம ஹீரோனை பார்க்குறப்ப நம்ம ஒரே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த பையன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான். சொல்லப்போனால் பார்த்த முதல் செகண்டே நம்ம ஹீரோக்கு அந்த பையனை பிடிச்சி போச்சு. அதனால் அந்த பையன்கிட்ட நல்லா வலிஞ்சு பேசிகிட்டு இருப்பா. அதுக்கேற்ற அந்த பையனும், ஹே நீ செம்மையாக மேக்ஸ் போகிறப்பா, முடிஞ்சால் எனக்கு சொல்லித்தன்னு சொல்லிட்டு அவள் திரும்ப உட்காந்துறான். நம்ம ஹீன் மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சியில் பறக்க ஆரம்பிக்குது. பின்னாடி குரூப் டான்ஸரில் வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதா இருக்கா. கரெக்டாக அவங்க அம்மா வந்துடுவாங்க. இவ பாட்டு பாடிட்டு வந்ததுனால பக்கத்தில் பஸ்ஸை பார்க்க வந்துடுவா. ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம ஹீல்மெட் விட்டு வச்சுருக்கோம். எப்படி ஒரு சேஃபாக வீட்டுக்கு போயிடுவா. கட் பண்ண அடுத்த நாள் திரும்ப அந்த பிளாஸ்டிக் கேங்கை பார்ப்பா. அவங்க நம்ம இங்கிட்ட ரூல்ஸை சொல்லுவாங்க. இங்கே பாரு, இந்த கேங்க்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. நாங்கள் எப்போவுமே பிங்க் கலர் ட்ரெஸ் போடுவோம். நம்ம 4 பேர் பார்க்குறதுக்கு எப்போ ஒரே மாதிரி இருக்கணும். அந்த ஒரு ஷூலாம் மாற்றிரு, ஆக்சுவலில் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி ரூல்ஸை சொல்லுவாங்களே. நம்ம ஹீன் நல்லா கேட்டுட்ருக்கா. இன்கேஸ் இந்த ரூலை பிரேக் பண்ணினா நீ இந்த டீமில் இருக்கக்கூடாது, புரிஞ்சான்னு சொல்கிறப்ப இவ்வளோதையும்
டைட் வச்சுக்கிறா. தென் அதுக்கடுத்து அவள் ஜானஸை மீட் பண்ணுறா. இந்த மாதிரி நான் கேங்கில் ஜாயின் பண்ணிட்டு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லப்பா, நீ கிட்டத்தட்ட ஒரு ஸ்பையாட்ட அங்கே வேலை பாரு, அவங்க டீமில் உட்காந்து அந்த ரெஜினா தோக்கடிக்கணும், எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ண கேட்குறப்ப இங்கே பாருங்கப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ரெஜினா பார்க்க நல்ல பொண்ணமாக தெரியுறா, நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சுட்டீங்கன்னு சொல்கிறப்ப உனக்கு விஷயம் புரியல, நீ அவ கூட பழகிப்பாரு, போக போக உனக்கு அதை பற்றி தெரியும்னு சொல்கிறப்ப இவ்வளோ சில இந்த கேங்கோட பழக ஆரம்பிக்கிறா. எல்லோரும் உனக்கு சாப்பிட்டு இருக்கிறப்ப ரெஜினா மட்டும் சாப்பிடாம வெளியே போவா. மற்ற 2 பொண்ணுங்க நம்ம ஹீரோ பார்த்து, ஆமாம் ஸ்கூலுக்கு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஏதாவது பையனை பார்த்தியா, யாரையாவது பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்குறப்ப ஆமாம் ஆரன் ஒரு பையன் இருக்கல, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அவங்க 2 செம்மசாக்காக இருக்குது. ஹே, இதை மட்டும் ரெஜினா கிட்ட சொல்லிடாத, ஏன்னா ஆரன் ரெஜினா எக்ஸில் வருது, 2 பேரும் இப்போ புரிஞ்சிருக்காங்க, இதை மட்டும் நீ அவங்ககிட்ட சொன்னால் அவன் மேலே ரொம்ப கோவப்படுவா, நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, நாங்கள் ஒரு சொல்ல மாட்டோம், நான் ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பொண்ணு, எந்த ஒரு சீக்கிரட்டுமே யாருக்கும் சொல்லவே மாட்டேன், உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த கரண்ட் இருக்கால அவள் 11 பசங்களோட செக்ஸ் வச்சுருந்துருக்கா, இதை கூட நான் சொன்னதே இல்லை, புரியுதான்னு சொல்கிறப்ப நவீன் சரிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. யார்ட்டையும் சொல்லுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எவ்வளோ சொல்லிட்டு இருக்கால, இதை பார்த்து அவளுக்கே சிரிப்பாக தான் வந்துட்டு இருக்கோம். தென் அதுக்கடுத்து 4 பேர் சேர்ந்து ரெஜினோட வீட்டுக்கு போவாங்க. பார்த்து ரெஜினோட வீடு ஒரு பெரிய பணக்கார வீடு மாதிரி தான் இருக்கும். நான் நாங்கள் போகிறப்ப இங்கே பாரு, இந்த கேங்கில் இருக்கலன்னு இந்த மாதிரி ஷூ தான் யூஸ் பண்ணணும், இதை வச்சுக்கொண்டு கொடுக்குறப்ப இவ்வளோ சிறந்த ஷூ வாங்கி வச்சுக்கிறா. அப்போ தான் ரெஜினாவோட பிஹேவியர் இப்போ தெரிய வருது. சொல்லப்போனால் ரெஜினா ஒரு டாமினண்டான பிஹேவியர் இருக்கவ, அவள் கேங்கில் மற்ற 2 பொண்ணுங்க இருக்காங்களே அந்த 2 பொண்ணுங்களும் மதிக்கவே மாட்டா, தான் தான் பெரிய பொண்ணுங்கிற மாதிரி அவங்களோட கேவலப்படுத்திட்டே இருப்பா. இதை பார்க்க நம்ம மீனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது போக முக்கியமாக பேர்ன் புக்னு ஒரு புக் வச்சுருப்பாங்க. அந்த புக்கு ஃபுல்லாக இவங்க ஸ்கூலை பற்றி தான் இருக்கும். இந்த ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு பசங்க ஃபோட்டோ ஒட்டி வச்சுருப்பாங்க. அவங்கள பற்றி கேவலமாக அந்த புக்கில் எழுதி வச்சுருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக ஜானஸை டேமின் இருக்காங்களே, அவங்கள கலாய்க்கிற மாதிரி அவங்க ஃபோட்டோ அடிச்சிருக்காங்க. டேமின் அவங்களுக்கிற மாதிரி அவர் கேல எழுதி வச்சுருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ தான் ஜானஸ் சொன்ன விஷயங்கள் புரிய வருது. ரெஜினா உண்மையாகவே ஒரு டாக்ஸிக்கான கேரக்டர் தான். மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வாழ் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஹீனுக்கு இப்போ தான் புரிய வருது. அடுத்த நாள் ஜானஸை பார்த்து நடந்ததில் சொல்லிட்டு இருப்பா. இப்போவாது புரியுதா அந்த ரெஜினா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு. இங்கே பாரு, நீ இதே எங்களுக்கு கிடைச்சிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீ அந்த ரெஜினா கூட பழகி அவளுக்கு க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண கேட்குறப்ப நவீன் முடியாதுன்னு சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு அந்த பழி வாங்கணுங்கிற எண்ணம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது, அதனால வேணாம்னு சொல்லுவா. பட் அதெல்லாம் ஜான்ஸ் விட மாட்டாங்க. ஏதோ ஐடியா போடலான்னு சொல்லிட்டு அதை பற்றி வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஒரு சாக்லேட் பார் கொண்டு வருவா. அதை ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுப்பா. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு செம சூப்பராக இருக்கே, இதுக்கு முன்னாடி இதை நாங்கள் சாப்பிட்டதில்லைன்னு சொல்கிறப்ப செம சூப்பராக இருக்கும், வெயிட் கெயின் யூஸ் பண்ணுறீங்கன்னா சாப்பிடலாம்னு சொல்லுவா. இதை பார்த்து உங்களுக்கு ஐடியா வருது. உனக்கு ஒன்று தெரியுமா, ரெஜினா எப்பவுமே ஃபிட்டாக்கும் ட்ரை பண்ணுவா, அவள் உடம்பு எப்படியே குறைக்கணும் ட்ரை பண்ணுவா. இந்த சாக்லேட் பார் கொடுத்தினா அவள் வெயிட்டு கூடிரும், ஆள் குண்டாயிருவா. இது கொடுத்து பாருன்னு சொல்கிறப்ப நம்ம மீன் பிடிக்காதே. இந்த ரிவெஞ்சில் என்கிட்ட சொல்லாதீங்க, நான் அதை பண்ண மாட்டேன்னு நம்ம மீன் படம் கிளம்பி போயிடுறா. தென் அதுக்கடுத்து கிளாஸ் ரூம் போகிறப்ப அங்கே ஆரனை பார்க்குறா. ஆரன் கிட்ட நல்லா சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறா. ஆரன் நம்ம மீனை பார்த்து, இன்னைக்கு நைட்டு ஹாலோவீன், நாங்களே வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டு வருவோம், நீ இந்த இடத்துக்கு வா, நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது, மறக்காம நீங்கள் வந்துருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரியாக கிளம்பி போகிறா. அதுக்கேற்ற மாதிரி நைட்டு அங்கே பார்ட்டி இருக்கும். சொல்லப்போனால் ரெஜினா நம்ம மீனை கூப்பிட்டுருக்க மாட்டா. பட் நம்ம மீன் அங்கே வரப்ப பெய் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பா. இதை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆச்சரியமாக இருக்கும். ரெஜினா ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி, ஆமாம் இவ எப்படி இந்த பார்ட்டிக்கு வந்தா, நம்ம தான் கூப்பிடவில்லைன்னு சொல்கிறப்ப நீ கூப்பிடல, பட் ஆரன் கூப்பிட்டான், ஏன்னா ஆரன் நம்ம ஹீரோ லவ் பண்ணுறான்னு சொல்லிடுவாளா. இது கேட்டு ரஜினாக்கு சமக்கோவம் ஆயிரும். இது கூட என்ன சொல்லியிருப்பா, நான் ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பொண்ணு, என்கிட்ட இருந்து எந்த ரூம்லையும் வெளியே போகன்னு சொல்லியிருப்பாள். பட் இவளை ரெஜினா கிட்ட போட்டு கொடுத்துட்டா. இதை பார்த்து ரெஜினாக்கு செம கடுப்பாயிருச்சு. அடி பாவி, இப்போ தான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி எக்ஸில் வரை கரெக்ட் பண்ணிட்டியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு ரெஜினாக்கு நம்ம மீன் கோவம் ஆரம்பிச்சிருச்சு. கட் பண்ண இந்த பக்கம் அந்த கெரின்கிற பொண்ணை வைப்பாங்க. அவள் டிக்டாக் எடுத்து லைவாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு சிங்கிள் ஷாட்டில் டான்ஸ் இருக்கும். சீரியஸ் இந்த படம் பார்க்குறீங்கன்னா இந்த சீன் மட்டும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அழகாக டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அந்த டான்ஸ்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் ஆரனை பார்த்து பேசணும்னு போவா. பட் அது மட்டும் ரெஜினா ஆரங்கிட்ட முந்திரி போயிடுறா. ஏன்னா இப்போ நம்ம மீன் மேலே ஒரு கோவத்தில் இருக்கா. அவளை விருப்பத்துங்கிறதுக்காகவே வேணும்னு ஆரங்கிட்ட போவா. ஆரோன், நம்மளோட முதல்ல லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் ஏதோ ஈகலான்னு பிரிஞ்சு போயிட்டோம், அதெல்லாம் அப்படி மனசை எடுத்துக்கலாமா, வா நம்மளோட திரும்ப ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு 2 கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதை பார்த்து நம்ம எனக்கு மனசே உடஞ்சி போயிடும். ஏன்னா வேறனா அவ்வளோ ஆசையாக காதலிச்சா. பட் ரெஜினா உசுரப்படலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிரும். அந்த கோவத்தோட ஜான்ஸோட வீட்டுக்கு போவா. பார்த்தா ஜான்ஸும் டேமியனும் பேய் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பேய் கஷ்டம் வரப்ப அதை பார்த்து அள்ளு விட்டுரும். அடி பாவி, நீ தான் வந்தியா, எதுக்கு பாதலிங்க வந்தேன்னு கேட்டால் ஒரு முக்கியமான விஷயம்டி, ரெஜினை ஏமாத்திட்டா, நான் ஆரோனை லவ் பண்ணல, பட் ஆரோனை ரெஜினை உசுர பண்ணிட்டா, எனக்கு செம்ம கடுப்பரிச்சு சொல்கிறப்ப தெரியும் அந்த ரெஜின் இந்த மாதிரி எதாவது பண்ணுவான்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் ரெஜினாவோட ஃப்ரெண்டாக அந்த எல்லாருமே பாதிப்பட்டு தான் இருக்காங்க. உனக்கு ஜான்ஸோட கதை தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த டேமேஜ் சொல்ல ஆரம்பிப்பான்.
ஜானஸும் ரெஜினாவும் ஸ்கூல் டைமில் ஒன்றா தான் படிச்சுருப்பாங்க. பட் அந்த ரெஜினா ஜானஸை அவங்களுக்குலாம் ட்ரை பண்ணியிருப்பா. ஸ்கூல் ஃபுல்லாக ஜானஸை பற்றி லெஸ்பியன் பரப்பி விட்ருப்பா. இதனால் யாருமே ஜானஸ் கூட பழகவே இல்லை. சின்ன வயசுலேருந்து அவள் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் ரெஜினா தான். இந்த கதையில் அவள் சொல்கிறப்ப இது கேட்டு நம்மீன் கோவம் வருது. சொல்லப்போனால் இப்போ இவ்வளோ ரெஜினா வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. இதனால் ஜானஸ் ஒரு பிளான் சொல்லுவா. இப்போ ரெஜினா பார்க்க பெரிய ஆளுமா இருக்கல, அது காரணம் 3 விஷயம்தான். ஒன்று ஆரோனை ரெஜினா கிட்டேருந்து பிரிப்போம். ஏன்னா உனக்கு ஆரோனை பிடிச்சிருக்குல, நீ தான் அவனை லவ் பண்ணோம். ரெண்டாவது அவள் அழகு, பார்க்க ஃபிட்டாக இருக்கா, அழகாக இருக்கணும் ஒரு நினைப்பு, அந்த அழகு எப்படி தான் உடச்சி ஆகணும். மூணாவது அவள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு, அவள் ஃப்ரெண்ட்ஷிப் உடச்சி அந்த பிளாஸ்டிக்கிற கேங்கே இருக்கக்கூடாது. இதை நம்ம பண்ணுன்னு சொல்கிறப்ப அப்போட நம்ம பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவள் பெருசாக எடுத்துக்க மாட்டா. பட் அடுத்த நாள் காலையில் திரும்ப ரெஜினா அவங்களுக்கு ஆரம்பிப்பா. வேணுக்குன்னு யாரை கூட்டி போய் நம்ம மீன் மணி கிஸ் பண்ணிட்டு இருப்பா. இதை பார்த்து அவளுக்கு உச்சபட்ச கோவம் வந்துடுது. பொறுத்தது போதும், ஜான சொன்னது செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் உடச்சாங்கல்ல, அதனால் மற்ற 2 ஃப்ரெண்ட்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. எப்பவுமே ரெஜினா மற்ற ஃப்ரெண்டுகிட்ட அவ்வளோக்கா பேச மாட்டாள். அவங்கள போய் டீகேட் பண்ணி பேசுறது, அசிங்கப்படுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா. அதை பயன்படுத்தி அந்த பொண்ணுங்களை பேச வைக்கிறா. அந்த பொண்ணுங்களும் கோவத்தை ரெஜினா போய் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரெஜினா என்ன யோக்கியமா, இப்போ கூட பாரு ஆரன் லவ் பண்ணிட்டு இருக்கால, பட் ஆரனை விட்டுட்டு இன்னொரு பையன் கூட அஃபார் வச்சுட்டு இருக்கா, இது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டு உடச்சிடறா. அதை நம்ம ஏன் அவளுக்கே தெரியாமல் அவள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறா. தென் அதுக்கு அடுத்து அடுத்த நாள் ஆரனை பார்த்து அந்த ரெக்கார்டை போட ஆரம்பிக்கிறா. இங்கே பாரு ஆரோன், நீ ரெஜினோட பழகிட்டு இருக்கல, அவனை நினைக்கிற மாதிரி கிடையாது. உன்னை விட்டுட்டு இன்னொரு பையனோட பழகிட்டு இருக்கா. நீ இவனை இப்போ போய் பாருன்னு சொல்கிறப்ப இவனு சின்ன ரூமில் போயிருப்பான். பார்த்தா நம்ம மீன் சொன்ன மாதிரியே அந்த ரெஜினா வேற ஒரு பையனோட பழகிட்டு இருப்பா. இதை பார்த்து ஆரோன் செம கடுப்பாயிரும். ஆரோனும் ரெஜினாவும் திரும்ப பிரேக்கப் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், இவங்க போட்ட 3 பிளானில் ஒரு பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அடுத்து அவள் அழகு கெடுக்கணும். இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபேஸ் க்ரீம் வாங்கி வச்சுக்கோங்க, அதில் கண்ட கருமத்தில் கலந்து விட்டுருவாங்க. அதை நம்ம மீன் கொடுக்குறப்ப இவ்வளோ அடுத்த நாள் பார்க்க போவா. ஹே, இந்த ஃபேஸ் க்ரீம் எங்கள் அப்பா உனக்காக தான் வந்தாரு, இது பாரிஸ்லாம் தந்தது, இது யூஸ் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப அவளு சிறந்து வாங்கி வச்சுக்கிறா. தென் அதுக்கடுத்து அந்த ப்ரோட்டீன் பவர் ஒன்று இருக்கும்ல, அதை கொடுக்க ஆரம்பிக்கிறா. இதில் மொத்தமாக 0 கலரி இருக்குது. இதை நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் உனக்கு வெயிட்டே போடாது, இது யூஸ் பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப என்னது வெயிட்டே போடாதா, அப்புறம் ஒரு பாக்ஸ் கொண்டு வா, நான் தினமும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் வாங்க ஆரம்பிக்கிறா. பட் அதில் கேலரி அதிகமாக இருக்கும். பட் அது தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கடுத்து எங்கள் ஸ்கூலில் ஒரு டான்ஸ் பார்ட்டி இருக்கும். அதுக்கு இவங்க 4 பேர் சேர்ந்து டான்ஸராக தான் இருக்காங்க. அப்போ அந்த கரின்கிற பொண்ணு இருக்கால, அவள் எப்பவுமே செக்ஸியாக தான் இருப்பா. அவள் இன்னொரு வேறு தெரிய மாதிரி வெளியே போகிறப்ப இதை பார்த்து ரெஜினாக்கு வருது. ஹே, இன்னொரு வேறு அட்ஜஸ்ட் பண்ணுறி, பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, இந்த மாதிரி வெளியே போடாதுன்னு சொல்கிறப்ப ஹே இதாப்போ செக்ஸியாக இருக்கும், நான் பார்க்குறது ரொம்ப அழகாக தெரியும்னு சொல்கிறப்ப இவர் ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிப்பா. ஏண்டி நீ ஆல்ரெடியே 11 பசங்களோட செக்ஸ் வச்சுக்கிட்ட, இப்போ நான் அடுத்த தடவை பார்க்குறியா, பேசாமல் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசுவாளா. இதை பார்த்து அந்த பொண்ணு செம கடுப்பாயிரும். இது போ இன்னொரு பொண்ணுக்குமே ஆல்ரெடி ரெஜினாவை பிடிக்காதுல்ல, இப்போ 2 கடுப்பாயிருச்சு. இந்த கடுப்பு எப்படி காட்டணும்னு சொல்லிட்டு இவங்க டான்ஸ் காம்படிஷன் இருக்குல்ல, அதெல்லாம் காட்டலான்னு இருக்காங்க. ஸ்டார்டிங் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல ரெஜினாவை தூக்கி சுற்றுற மாதிரி இருக்கும். அதில் வேணுக்குன்னு ரெஜினா கீழே போட்டுருவாங்க. பார்த்தா டோம்னு மூஞ்சில் அடி வாங்குவா. இதை பார்த்து க்ரௌடில் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அத்தனை பேர் தன்னை சிரிக்கிறத பார்க்குறப்ப ரெஜினாக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும். அழுதுட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடுவா. அதுக்கடுத்து 2 நாளைக்கு அவள் தான் கண்டுட்டு ஸ்கூல் ஃபுல்லாக அவளை தான் போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. மீம்லாம் போட்டு ஹே கீழே வந்துட்டா பார்த்தியா, இன்னும் செம்மையாக அடி வாங்கியிருப்பான்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசியிருக்காங்களா. இதை பார்த்து ரெஜினாக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும். சரி, அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு போகலான்னு பார்த்தா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்களே, இப்போ அவங்களும் ஒரு கேங்காக மாட்டாங்க. ரெஜினா அவாய்ட் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நீ நம்ம கேங்கோட ரூல்ஸை மீறிட்ட, இதுக்கிட்ட நீ இந்த கேங்கில் கிடையாது, இதுக்கடுத்து பிளாஸ்டிக்கோட லீடர் நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்து ரெஜினா கோவந்து வருது. ரொம்ப அழுதுட்டு அவள் பாட்டாங்க கிளைம் போயிடுறா. சரி, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் அந்த பிளாஸ்டிக் கேங்கோட லீடராக மாறிட்டா. அதுக்கேற்ற மாதிரி இவங்க போட்ட பிளானும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ரெஜினா கிட்ட இருந்து ஆரோனை பிரிச்சுட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேங்க புரிஞ்சுட்டாங்க. அவள் அழுகுமே கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ரெஜினா குண்டாயிட்டு இருக்கா. இவங்க போட்ட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து ஜானஸ் எல்லாரும் ஒரே ஹாப்பியாக இருக்குது. அவங்களும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜானஸ் அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கும். அதுக்காக நம்ம மீன் கூப்பிட்டுருப்பா. பட் நம்ம மீன் வர முடியாதுன்னு சொல்லுவா. ஏன்னா அன்றைக்கி நைட்டு தான் ஆரன் கூட வெளியே போகிறதா இருந்திருக்கும். பட் எங்கே ஆரன் கூட வெளியே போகிறேன்னு சொன்னால் இவங்க கோச்சிக்கோங்களே. அதனால் அந்த மாதிரி சொல்லாமல் ஹே எங்கள் அம்மா ஏதோ வெளியே கூட்டி போகிறதா சொன்னாங்க, நாங்கள் போய் ஆகணும், சாரிப்பா என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறப்ப அவங்களும் சரி விட்டுருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போகிறா. ஆரோனோட ரொம்ப ஜாலியாக இருக்கா. அந்த பார்ட்டி விட்டு வெளியே வந்தால் பார்த்து ஜான்சன் நின்றுருப்பா. ஏண்டி இதை உங்கள் அம்மாவோட வெளியே போகிறதா, நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டா நீ வரேன்னு சொல்லியிருந்துருக்கணும், இல்லை வர முடியாதுன்னு சொல்லியிருந்துருக்கணும். பட் என்கிட்ட போய் சொல்லிட்டு நீ யாருன்னு பார்க்க போயிருக்க, உனக்கு ரெஜினாக்கு என்னோட டிஃப்ரெண்ட்டு, நீங்கள் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம மீமலுக்கு வச்சுக்கோங்க. இதை பார்த்து நம்ம ஒரே கஷ்டமாயிரும். அதே நேரத்தில் இந்த பக்கம் ரெஜினா வைப்பாங்க. அவள் லைட்டாக குண்டாயிட்டால, எப்படியோ ஃபிட்டானு சொல்லிட்டு ட்ரெட்மில் ஓடிட்டே இருப்பா. அவங்க அம்மா வந்து ஏண்டி நராத்திரி ஆச்சு, எதுக்கு ட்ரெட்மில் ஓடிட்டுக்குன்னு கேட்டால், இல்லைம்மா நான் ஃபிட் ஆகணும், திரும்ப பழைய நிலைமை குறைஞ்சிட்டு ஓடிட்டே இருக்கிறப்ப அங்கே சாக்லேட் பார் பார்ப்பாங்க. ஆமாம் இதே இது சாப்பிட்ற, இது வெயிட் கெயினுக்கான சாக்லேட் பார்னு சொல்கிறப்ப என்னது வெயிட் கெயினா, இது வெயிட் லாஸ் இல்லைன்னு கேட்குறப்ப அடிப்பாவி, இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருந்தால் ஒரு நாளைக்கு 5000 கலரிக்கு மேலே போகும், அப்புறம் குண்டாக ஓடி இருப்பேன், குண்டானதுக்கு இதான் காரணம் சொல்கிறப்ப இதை பார்த்து செம்ம கடுப்பாயிருச்சு. இப்போ தான் ரெஜினாக்கு
உண்மை தெரிய வருது. எல்லாத்தையும் காரணம் நம்ம ஹீரோனை கேடி தான். வேணும்னே நம்மளுக்கு பழி வாங்கறதுக்கா இந்த மாதிரி பண்ணியிருக்கா. அவள் சும்மா விடக்கூடாதுன்னு இவளுக்கு நம்ம ஹீரோல கோவம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோனை பழி வாங்கினதுக்காக இவங்க பேர்ன் புக்னு ஒரு புக் வச்சுருப்பாங்களே, அந்த புக்கை எடுத்து வச்சுக்கிறா. இந்த புக்கில் அவங்க ஸ்கூலில் எல்லாரை பற்றியுமே கேவலமாக எழுதியிருக்குங்களே, அந்த புக்கில் இவ ஃபோட்டோ ஒட்டி வச்சுக்கிறா. இவளை பற்றியுமே கேவலமாக அந்த புக்கில் எழுதி வச்சுக்கிறா. தென் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு இவ ஸ்கூலுக்கு யாரும் தெரியாமல் போகிறா. அங்கே இருக்க ஹாலில் அந்த புக்கை தூக்கி போட்டு போயிடுறா. இப்போ நாளைக்கு காலை யாராவது பார்ப்பாங்களா, அந்த புக்கில் அவங்கள பற்றி கேவலமாக எழுதியிருக்கும்ல, இதை பார்த்து அவங்க கோவமாயிருவாங்க. ஸ்கூல் ஃபுல்லாக இதை பற்றி ஒரு பிரச்சனை ஆயிரும். அந்த புக்கில் நம்ம ஹீரோன்னு மற்ற ஃப்ரெண்டு இருக்காங்களே, அவங்கள பற்றி மட்டும் எழுதாமல் வந்திருக்கும். ஸோ அப்படின்னா அந்த புக்கில் தான் அவங்க தான் சொல்லிட்டு ஸ்கூலில் சந்தேகப்பட ஆரம்பிக்கும். எல்லாரும் அவங்கள தான் போட்டு திட்ட ஆரம்பிப்பாங்க. இதான் நம்ம பிளான்னு சொல்லிட்டு இவன் அந்த புக்கால் போட்டுருவா. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் ஒரு ஸ்டூடெண்ட் அந்த பக்கம் வருவா. அந்த புக் எடுத்து பார்க்குறப்ப ஸ்கூலுக்கு எல்லாரை பற்றி கேவலம் எழுதியிருக்கு. ஸ்டூடெண்ட் மட்டும் விடாமல் டீச்சர்ஸை பற்றி கேவலம் எழுதியிருக்கும். இந்த டீச்சர் இந்த சாரோட பழகுறாங்க, இந்த மாதிரி எழுதியிருக்குமா. இதனால் ஸ்கூலு ரணகலமாக போயிட்டுருக்கு. எல்லாரும் ஒருத்தர் பிடிச்சி ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. முடிவு பிடிச்சி அடிச்சு ஆகிறப்ப இதை பார்த்து பிரின்சிபலுக்கே வந்துடுது. எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அமைக்கி எல்லாரும் அமைதியாக்கிடுவார். தென் கிரவுண்டில் உட்காந்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பார். நான் இது வரைக்கும் 31 வருஷம் இந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். இந்த மாதிரி ஒஸ்டான ஸ்டூடெண்ட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சரி உண்மையை சொல்லுங்கள், யார் இந்த புக் எழுதுனா சொல்லுங்கன்னு கேட்குறப்ப நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியுமே அது ரெஜினல் எழுதுனதுன்னு. பட் அவளை மாட்டி விடாமல் அவங்களும் அமைதியாக இருப்பாங்க. இதை பார்க்குற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன செய்ய தெரில. சரி எல்லோரும் கண்ணை விடுங்க, நான் ஒரு கேள்வி கேட்பேன். கேட்குற கேள்வி கொண்டு கையை தூக்குன்னு சொல்கிறப்ப அவங்களும் சரின்னு இருப்பாங்க. எத்தனை பேர் அவங்க ஃப்ரெண்டை பற்றி நீங்களே காசு பேசியிருப்பீங்க. கரெக்டாக கை தூக்குன்னு சொல்கிறப்ப எல்லோரும் கை தூக்குவாங்க. கண்ணை திறந்து பார்த்தா எல்லாருமே ஒருத்தர் பற்றி ஒருத்தர் காசு பேசியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லோரும் ஸ்டேஜ் மேலே ஏறிவாங்க. உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நீங்களே மற்றவங்க கூட பொருளை பேசியிருப்பீங்களே, அது என்னென்னு சொல்லணும். புரியுதான்னு கேட்குறப்ப எல்லோரும் பேச ஆரம்பிப்பாங்க. சாரிப்பா, நீ ஒரு வெஜிடேரியன் எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் வேணுக்குன்னு உங்கள்கிட்ட கறியை கொண்டு வந்தேன், என்னை மன்னிச்சிருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் சாரிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜானஸ் மேலே ஏறி போகிறா. இப்போ ஜானஸ் நம்ம மீன் கோவத்தில் இருக்கல, அந்த கோவத்தில் நம்ம மீனை மாட்டி விட்டுறா. ரெஜினாவை பார்த்து, ரெஜினா உன் பாய் ஃப்ரெண்ட் யாரும் ஒன்று பிரிஞ்சு போனால, அது காரை யாருன்னு நினைக்கிற, நம்ம ஹீரோயின் தான். நாங்கள் எல்லோரும் பிளான் போட்டு உன்னை பாய் ஃப்ரெண்ட்லேருந்து பிரித்தோம். உன்னை குண்டாக்கணுங்கிறதுக்காக கண்டக்கிரமத்தில் அவங்கள்ட்ட கொடுத்தோம். தென் அதுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கேயும் பிரித்தோம். இதை நாங்கள் பண்ண விஷயம் சொல்கிறப்ப அந்த ஸ்கூலில் எல்லாரும் ஒரே ஹாப்பியாக போச்சு. ஏன்னா ஸ்கூலில் இருக்க யாருக்குமே ரெஜினாவை பிடிக்கவே பிடிக்காது. இந்த வேலையை பண்ண நீங்கள் தானே வேறு லெவலில் பண்ணிட்டீங்கன்னு எல்லாரும் ஜானஸையும் நம்ம மீனை பாராட்டுவாங்க. இதை பார்த்து ரெஜினாக்கு செம கடுப்பாயிருது. ஆக்சுவலாக ரெஜினா நினச்சிட்டு இருந்தானா நம்மளை குண்டாக்கணும் மட்டும் தான் ஹீரோ நினச்சிட்டு இருந்தா. பட் அவள் பாய் ஃப்ரெண்டு பிரியது காரணம் இவ தான் தெரிஞ்சு போச்சா. இதை பார்த்து ஒரு செம கடுப்பாயிரும். கோஸ்ட்டு ஸ்கூலில் வெளியே போகிறப்ப, ரெஜினா நான் சொல்கிறது கேளு, இது நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல, ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டு வெளியே வரப்போ அவள் கரெக்டாக ரோடு கிட்ட போவா. இவ்வளோ ஒரு நாள் ஒரு பஸ் இடிக்கிற மாதிரி வந்துருக்கும்ல, சேம் அதே மாதிரி பஸ் அந்த பக்கம் வந்துருக்கும். கரெக்டாக ரெஜினா மேலே விட்டு ஏற்றிடுது. இதை பார்த்துலாம் ஒரே ஷாக்கு. கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூல் போல் இதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. போச்சு ஆர்ஐபி, ரெஜினா செத்து போயிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சில பேர் அங்கே எடுத்து வீடியோவில் காமிச்சு, காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா கடைசியாக ரெஜினா பக்கத்தில் நம்ம ஹீரோ இருக்கா. சிவ தான் வேணுக்குன்னு அவள் ஃப்ரெண்டு பஸ்ஸில் தள்ளி விட்டுருக்கா. இவ ஒரு கொலகாரிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மாதிரி கெட்ட பேர் ஏற்படுத்தி விட்டுறாங்க. இதை பார்த்து அவளுக்குமே கஷ்டமாக போயிருது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவ்வளோ பிரின்சிபல் பார்க்க போகிறா. சொல்லப்போனால் இப்போ அவளுக்குள்ள ஒரு குற்றவுணர்ச்சி இருக்குது. ரெஜினாக்கு இது மாதிரி அடிபட்டுருக்குல, அதுக்காக நம்ம தான் நம்ம எதாவது பழிவாங்கிற பேரில் அவள் இந்த மாதிரி பண்ணிட்டோம். அவள் பண்ண தப்பு நம்மளும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த போன் புக் இருக்குல்ல, அது எழுதுனது யாரும் தெரியாமல் வந்திருக்கோம். பேசாமல் அந்த பள்ளி நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரின்சிபலை பார்க்க போவா. சார் அந்த புக் எழுதுனது நான் தான், மற்றவங்களை பற்றி நான் தான் கேவலம் எழுதி போட்டேன், என்னை மடிச்சுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து பிரின்சிபலுக்கு வந்துடுது. 3 வாரத்துக்கு நீ சஸ்பெண்ட் சொல்லிட்டு நம்ம சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அவளும் 3 வாரம் கிட்டத்தட்ட வீட்டிலே இருப்பா. அதுக்கப்புறம் வழக்கமாக ரெகுலராக ஸ்கூலுக்கு வருவா. இவளுக்கு 3 வாரம் அது கேங்கில் இருக்கணும் அந்த ஆசையே கிடையாது. ஸ்கூலுக்கு வந்தமா படிச்சமா போகணும்னு சொல்லிட்டு இவன் அந்த மாதிரி இருக்கலான்னு இருப்பா. கடைசி சில மாதங்களா இவன் மேக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டா. இதை பார்த்து அவங்க டீச்சர் கோவம் வருது. இங்கே பாரு கேடி, உனக்கு மேக்ஸில் ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது, உனக்கு ஒரு திறமை இருக்குது, நம்ம ஸ்கூலில் ஒரு கிஸ் காம்படிஷன் நிற்கிறாங்க, அதில் கலந்துக்கோ, கண்டிப்பாக நீ ஜெயிப்பேன்னு சொல்கிறப்ப இவளுக்கு அது கலந்துக்கிறா. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எல்லாத்துக்கும் தப்பாக தான் ஆன்சர் பண்ணுவா. பட் போக போக தன்னம்பிக்கை வர வச்சு அந்த குவிஸ் காம்படிஷனில் ஜெயிச்சிருவா. இதை பார்த்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கடுத்து ரெஜினா கிட்ட சாரி இருக்குன்னு ஆசைப்படுவா. ரெஜினாவுக்கு பஸ்ஸில் அடிபட்டுச்சுல, அவள் உயிருக்கு தான் ஆபத்து இருக்காது, பட் கழுத்துட்ட மட்டும் செம்ம அடிபட்டுருக்கும். அதனால் கழுத்துக்கு மட்டும் ஏதோ ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டு கம்பியில் கட்டியிருந்துருப்பா. நம்ம ரெஜினா பார்த்து, ரெஜினா என்ன மன்னிச்சிரு, ஏதோ சின்னதாக ஒரு ஈகோனால உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன், உனக்கு பழிவாங்கன்னு நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறப்ப ரெஜினாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன சொல்லப்போனால் ரெஜினாவும் இவளும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. பட் யாரும் கூட பலன்னு தெரிஞ்சோடனே இவ்வளோ கோவமாயிருச்சு. அதனால் இவ்வளோ விருப்பத்துங்கிறதுக்காகவே யாரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு
மச்சா என் மேலே தான் தப்புன்னு அவள் சாரி கேட்குறா. திரும்ப அவங்க 2 பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி யார் செலக்ட் பண்ணுறான்னு பார்க்குறப்ப நம்ம மீன் செலக்ட் பண்ணுவாங்க. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் பிரின்ஸிபல் எல்லாருக்கிட்ட உண்மை சொல்லுவார். அந்த பேர்ன் புக்குன்னு ஒரு புக் இருக்குல்ல, அந்த புக்கில் நம்ம மீன் கிடையாது. பட் நம்ம ஹீரோயின் அந்த பழைய அவளை ஏற்றுக்கிட்டா. அதுக்காக 3 வருஷம் சஸ்பெண்ட் ஆகி வீட்டிலே இருந்தா. பட் இதெல்லாம் பண்ண ஒரு ஃப்ரெண்டு தான். அவள் ஃப்ரெண்டுக்காக அந்த பழைய அவள் ஏற்றுக்கிட்டா. இதனால இவ தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு நம்ம செலக்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். பட் லைட்டாக அவளுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கும். சாரி கைஸ், நான் ஒருத்தி மட்டும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது, இங்கே இருக்க எல்லாரும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதனால் அந்த அவார்டு அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கிரீடம் மாதிரி கொடுத்துருப்பாங்களே, அந்த கிரீடம் அப்படியே உடச்சிட்றா. அதை அப்படியே பீஸ் பீஸாக ஆக்கி அங்கே எல்லாரும் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்தாலும் ஒரே ஹாப்பியாக இருக்குது. தென் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சோடனே ஜானஸ் இருக்கால, அவனை மீனை பார்த்து பேச வருவா. ஹே, நான் கூட ஸ்டார்டிங்கோட கோமம் நடந்துக்கிட்டேன், பட் இங்கே நீ பண்ண பார்த்தியா, அது வேற லெவல் விஷயம், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒன்று செஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் யார் ஆரோன் அங்கே வருவான். ஆரோனுமே நடுவில் நம்ம மீன் மேலே கோவப்பட்டிருப்பான். ஏன்னா இவ்வளோ ரேச்சலும் இவ்வளோ ஒரு பொம்மை மாதிரி பயன்படுத்திட்டாங்களே, அவன் லைட்டாக கோவப்பட்டிருப்பான். பட் நம்ம மீன் பண்ணதை பார்த்து அவனுக்கே ப்ரௌடாக இருந்திருக்கும். திரும்ப ஆரோன் நம்ம ஹீரோனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக மீன் கேர்ள்ஸுக்கு இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இவ்வளோக்கும் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.